நேற்றைய தினம் வன்னிய சமூகத்தின் மாபெரும் அடையாளமான மறைந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய அகவை நன்னாள் என்பது மிக சிறப்பாக மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதே தருணத்தில் சில கஷ்டமான செயல்களும் நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த முக்கியவர்கள் எனக்கு தொடர்ச்சியாக ஒரு காணொலி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன காணொலின்னு பார்த்தா, நம்ம பசங்க அவர்களுடைய வாகனம் கொடி பொருந்தி வந்திருக்குது, அதை போயிட்டு மேலே தட்டுறது போகிறது வருதுன்னு சொல்லிட்டு சில மனக்கசப்பான செயல்களை செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் உங்க கட்சியா, இதுதான் உங்களுடைய வளர்ப்பா, இதுதான் உங்க சமூகமா, இதுதான் உங்களுடைய அதான் சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் சிலர் நல்ல விதமாக அனுப்புறாங்க. அதை பாருங்க, அந்த பசங்களுக்கு சொல்லுங்க. சிலர் நம்மளை கேள்வி கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி கோவப்படுத்துற மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நமக்கான அடையாளம். நம்ம பசங்க இதை நான் சொல்றது என் மேலே நீங்கள் கோவப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்களாம் விமர்சிக்கிறாங்க, வசைபாடுறாங்க, ஆபாச வார்த்தைகளால் உங்களை திட்டுறாங்க. நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? மாவீரன் சொன்னது என்ன? நல்லா படி, நல்ல இடத்துக்கு போ, உயர்ந்த இடத்துக்கு போ, உன்னுடைய அதிகாரத்தை கைப்பற்றுன்னு. நாம் இன்னைக்கு இந்த மாதிரியான செயல் செஞ்சுட்டு இருந்தா அதிகாரத்தை எங்க போய் கைப்பற்றுறது? காவல் நிலையத்திலையும் சிறைச்சாலையிலையும் நீதிமன்றத்திலையுமா? நேற்று அந்த சம்பவம் நடந்துச்சு, அவங்க வீடியோ எவிடன்ஸ் சொல்ல வச்சுட்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பசங்களோட எதிர்காலம் என்ன வருது? இன்னும் 2-3 செயல் நடந்திருக்குது, அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, கஷ்டமா இருக்குது. நம்ம பிள்ளைங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு நாம மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். மற்றவங்களுக்கு நாம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அவங்க செய்வாங்க, அவங்க செஞ்சிருக்காங்க, அப்ப அதெல்லாம் சரியானு கேட்டா அது வேண்டாம். அவங்களும் சில இடத்துல இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, நமக்கு அதுக்கான காணொலி வச்சிருக்கோம். இருந்தாலும் அது அவங்களுடைய பிரச்சனை, அதை அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சமூகத்துல ஒரு அடையாளத்தை உற்று நோக்கி உயர்ந்த இடத்துக்கு பொறுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த வாகனம் போச்சுன்னா அது மட்டும் ஒரு பக்கமா போகுது, நமக்கு என்ன? இதை மாவீரன் உயிரோட இருந்தாலும் விரும்பி இருக்க மாட்டார். நம்மளுடைய இயக்கத்தவர்கள் யாருமே அதை விரும்ப மாட்டாங்க, நம்மளுடைய தலைமை விரும்பாது. ஒரு சின்ன செயல் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் விமர்சிக்க வைக்குது, ஒரு ஒட்டுமொத்த கட்சியை விமர்சிக்க வைக்குது, கட்சியினுடைய தலைவர்களை விமர்சிக்க வைக்குது. அப்ப இதற்கெல்லாம் நாம் காரணமாக அமைந்திருக்கிறோம் என்பதை எண்ணி நாம் வருத்தப்பட வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைங்க, நம்மளுடைய பசங்க, தம்பிங்க, அண்ணனுங்க யாரும் இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. பாரா, மாவீரனுக்காக அந்த கூட்டம் கூடிச்சிரா, எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லடா அப்படின்ற பேர் தான் நமக்கு வேணும். கூடிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு சில நான் இப்போ விசிகாவை சார்ந்தவர்களை சொல்ல, அவர்களை தவிர்த்திருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் ரொம்ப கேவலமாக பதிவிடுறான். நேரம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு எப்படி காணொலி பதிவு பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய பிள்ளைங்க யாரும் ஒரு தவறான எடுத்துக்காட்டுக்கு ஆளாயிடாதீங்க. இந்த வருஷத்தோடு இது போன்ற சிறு சிறு அசம்பாவிதங்கள் முடியட்டும். அதுதான் மாவீரனுடைய ஆன்மாவும் விரும்பும். நன்றி.